நான் கொலை பண்ணல, கூட்டிட்டு போறேன். சொல்றேன், என் பொண்டாட்டி புள்ளனா உயிரு. தர்மபுரி கோட்டை கோயிலை சேர்ந்த 44 வயசு சந்தோஷன்ற இந்த நபர் ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்ணி பல லட்சங்கள் இவருக்கு நஷ்டமாயிட்டு இருக்கு. இதனால மனவிரக்தியான சந்தோஷ் தன்னோட வீட்டுல இருந்த மனைவி சந்தியாவை பெல்ட்டாலி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாரு. இதோட நிறுத்தாம ஸ்கூலுக்கு போயிருந்த தன்னோட 14 வயசு சந்த்விகான்ற தன்னோட மகளை வீட்டுக்கு வர வச்சு ஸ்டீலே தலையில அடிச்சு கொலை பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா சேலம் டு பெங்களூரு நெடுஞ்சாலையில எதிரில் வந்த லாரியில மோதி அவரும் தற்கொலை பண்ணிக்கிறாரு. ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், பிசினஸ் இதுமாதிரி எந்த ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிட்டாலுமே மினிமம் ஒரு 2 வருஷமாவது அந்த ஃபீல்டை பத்தி நமக்கு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கணும். அப்படியே இறங்கினாலுமே அதுல பெரிய முதலீடுகள்ன்றது பண்ணக்கூடாது. அதனால நீங்களும் பிசினஸ், ஸ்டாக் மார்க்கெட் இல்லை ட்ரேடிங் ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பெரிய அமௌண்ட்ன்றதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. யாராருக்கு பணம் தரணுமோ அதெல்லாம் நான் முடிச்சிருங்க. என் பொண்டாட்டி கொண்டுட்டேன், என் பிள்ளையும் கொண்டுட்டேன். அவங்களுக்கு அதெல்லாம் வாழ்ந்தேன், அவங்களுக்காக தான் ஷேர் மார்க்கெட் போனேன். ஆனால் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. கடன் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. எங்கள் அம்மாவை தான் கொல்லுன்னு நினச்சேன், கொல்ல முடியல. சரணி அக்கௌண்ட்டில் ஒரு 42 லட்சம் இருக்கும். இந்த 42 லட்சத்தில் 22 லட்சம் விஜயாசித்தி கொடுத்துருங்க. 8 லட்சம் டிரைவர் டிஎன்வி வேலாயத்துக்கு கொடுத்துருங்க. 8 லட்சம் காசி மணி கொடுத்துருங்க. அப்புறம் டிஎன்வி சந்தோஷ் ஸ்கூலில் வேலை செய்வான், அவன் ஒரு 3 லட்சம். கவிதா மிஸ் 1.5 லட்சம். அப்புறம் எங்கள் பெரியப்பா பையன் 5,80,000 தரணும். சதீஷ் ஆயில் கடை கோவிந்த் அவங்க பையன். அப்புறம் ஆயில் கடை கோவிந்த் என் பொண்டாட்டிக்கு ஒரு 3 லட்சம் தரணும். ஓட்டு ரெஸ்டாரண்ட்ல 2 லட்சம் தரணும். இதெல்லாம் வடிவில் எனக்கு கொடுத்துருங்க. என் பொண்டாட்டி நகை, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருக்கிற நகை, பெட்ரோல் பேங்க்ல இருக்கிற நகை, அன்னசாகரத்தில் இருக்கிற சொத்து, கோயில் நிலம் தான், அதெல்லாம் ஐயனாருக்கு கொடுத்துருங்க. எங்கள் அம்மாவை தான் கொள்ளுன்னு நினச்சேன். உடம்புலையும் மனசுலையும் தெப்பு இல்லை. என் பிள்ளைய மண்டையை உடிச்சே கொண்டுட்டேன். என் பொண்டாட்டி மூச்சு நேச்சு கொண்டுட்டேன். நான் 10 நிமிஷம் நான் செத்துருவேன். யாரும் ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க. எங்களுக்கு கடைசி இது ரைட்ஸ் எல்லாம் ஐயனார், ஐயனார் என்னை மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க அக்கா. அம்மா சீக்கிரமா செத்துருமா, நீயே சீக்கிரம் செத்துருமா, இருக்க வேணாமா, சீக்கிரம் செத்துருமா.